அஸ்ஸலாமு அலைக்கும். மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு கியாமுல் தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு போயிட்டுருக்கேன். தொழுதுட்டு சகர் சாப்பாடு அங்கேயே சாப்பிட்டு சுபு தொழுதுட்டு வரலான்ட்டு இருக்கேன். வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணுங்க, ஒவ்வொன்றா பார்ப்போம். برحمتك وأنت أرحم الراحمين إن الذين اتخذوا العجل سينالهم غضب من ربهم وذلة في الحياة الدنيا وكذلك نجزي المفترين والذين عملوا السيئات ثم تابوا من بعدها சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வரிசையா நின்று சாப்பாடை வாங்கிட்டு அப்படியே போகிறோம். அப்படி இங்கே சகர் சாப்பாடு தக்காளி சோறும் கோழி பரட்டணும், அப்பளம், பொரியல். நீங்கள் சகர் சாப்பிட்டீங்களா? ஓகே, இப்போ நம்ம கியாமுல் தொழுதாச்சு, சகரும் முடிஞ்சிச்சு, சுபு தொழுகையும் முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம நுப்புறு தொழில் சந்திப்போம். நூறு தொழில முடிச்சுட்டு அப்புறம் நோம்பு திறக்கிறது பாருங்க. நுகர் தொழில் முடிஞ்சோன்னே பள்ளிவாசல் நோம்பு கஞ்சி கொடுக்குறாங்க. தொழுதுட்டு போகிற மக்களுக்கு அப்படியே வரிசையாக வண்டி நிப்பாட்டி ஒவ்வொரு வண்டியும் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு வண்டியை நிப்பாட்டி ஒவ்வொரு ஆளுக்கும் நோன்பு கஞ்சி வழங்குறாங்க. ஒவ்வொரு ஆளுக்கு ரெண்டு டப்பா நோம்பு ஃபுல்லாக டப்பாவில் ஊற்றி வச்சுருக்காங்க. ஏதோ நோம்பு கஞ்சி காய்ச்சி முடிச்சிட்டாங்க. ஒவ்வொரு தொழிலுக்குலாம் காய்ச்சி முடிச்சுட்டு கஞ்சி சப்ளை பண்ணுறாங்க. இப்போ நம்ம நுகர் தொழில் வந்தோம். நுகர் தொழுதாச்சு. நுகர் தொழுது முடிஞ்சோடனே நோம்பு கஞ்சி கொடுத்தாங்க. நோம்பு கஞ்சி வாங்கியாச்சு. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு பொங்குசு, ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு டப்பா இல்லைன்னா 2 டப்பா அந்த மாதிரி கொடுக்குறாங்க. அடுத்து நம்ம நோன்பு திறக்கிற வீடியோவில் சந்திப்போம். இது சாப்பாடு இப்போ தான் வச்சுருக்காங்க. இவங்களாம் இதில் ஸ்டாஃப். சாப்பாடு இப்போ தான் வச்சுட்டு வந்துருக்காங்க. மக்கள் இனிமேல் வரும். மணி இப்போ கரெக்டாக 5:30 மணி ஆகுது. 5:30 மணிக்கு ரெடி பண்ணுறாங்க. இங்கிட்ட வெளியில் ஃபுல்லாக சும்மா ஒரு ஆள் 2 ஆள் வர்றாங்க. அவங்க போடுறது நோம்பு இருக்கிறதுக்கு. உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபேமிலிக்கு போடுறது. இல்லை குடும்பத்தோடு வராங்கள, குடும்பத்தோடு வரவங்களுக்கு இந்த உள்ள உட்காந்துக்கலாம். இந்த உள்ள ஃபேமிலி வரவங்க இந்த நோம்பு இருக்கிற இடம். இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கும் இங்கிட்டும் இல்லை ஃபேமிலி நோம்பு இருக்கிறது தான் வச்சுருக்காங்க. தனியாக ஒரு ஆள் 2 ஆள் நம்ம மாதிரி ஜென்ஸ் வர்றவங்களுக்குலாம் வெளியில் போடுறது. இங்கிட்ட ஃபேமிலி நோம்பு இருக்குது. ஃபுல்லாக ஹெட்ஃபோன் போட்டு ஃபேன்லாம் போட்டு சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. சாப்பாடுலாம் ரெடியாக இருக்குது. 6 மணிக்கு மேலே ஆனால் மக்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சுருவாங்க. 6 மணிக்கு மேலே பாருங்கள் இப்போ எவ்வளோ கூட்டமாக இருக்குது. இது இந்த சைடு 2 பக்கம் இருக்குது. இந்த சைடு ஃபுல்லாக ஃபேமிலி, அதே மாதிரி இங்கிட்ட ஜென்ஸ் மட்டும் வர்றது, இங்கிட்ட ஃபேமிலியாக வரோம், இங்கிட்ட வர்றது. சாப்பாடு ஒரு ஆளுக்கு ஒரு சாப்பாடு, ஒரு தண்ணி போத்தல். இங்கிட்ட ஒரு ஆள், அங்கிட்ட ஒரு ஆள், 2 பேருக்கு வர மாதிரி. மூணு பக்கமும் சாப்பாடு வச்சுருக்காங்க. நல்லா பள்ளிவாசல், பெரிய பள்ளிவாசல்.
ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வருவாங்க கேட்டால், ஒரு நாளைக்கு சாப்பாடு குறைஞ்சபட்சம் 2000 பேர், 2000 பேர்த்துக்கு சாப்பாடு வாங்கி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் 2000த்துக்கு மேலே அங்கங்கே தனித்தனியாக ஒவ்வொரு நாளும் கொண்டு வருவாங்க. 50 சாப்பாடு, 100 சாப்பாடு அந்த மாதிரி இருக்குது. அது தனி கணக்கு. பள்ளிவாசல் ஏற்பாடு வந்து 2000 பேருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஜூஸ் வைக்கிறாங்க. தண்ணி வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணுறாங்க. இப்போ தான் அங்கங்கே ஜூஸ் வச்சுருப்பாங்க. இது சர்பத்து, இது வந்து டீ, சாயா போட்டு வச்சுருக்காங்க. தேவ ஐஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து கஷாயம் டீ இருக்குல்ல, கஷாய டீயில் ஐஸ் போட்டு வச்சுருப்பாங்க. மலேசியாவில் வந்து தேவ ஐஸ்ன்னு சொல்லுவாங்க. வர நோம்பாளிகளுக்கு எப்படி உபசரிக்குங்கிறத சொல்லிக் கொடுக்குறாங்க. சாப்பாடு வெளியிலேருந்து தனிப்பட்ட முறையில் அவங்க கொண்டு வைக்கிறது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு சாப்பாடை கொண்டு வைப்பாங்க. பள்ளியாசல் அங்கங்கே நோம்பு திறக்கிறதுக்கு முன்னால் எல்லாம் ஓதிக்கிட்டு இருக்காங்க. குரூப்பாக வந்து 4 பேர் 5 பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஓதிட்டு இருக்காங்க. கரெக்டாக நோம்பு திறக்கிற டைம் அரை மணி நேரத்துக்கு முன்னால் எல்லாம் இருந்துச்சு. கரெக்டாக அந்த வசலுக்கு வந்துடுவாங்க போய். இப்போ வாங்க நம்ம நோம்பு திறக்கிற டைம் ஆச்சு, நம்ம வெளியில் போய் பார்ப்போம். நோம்பாளிலாம் வந்து சேர்ந்துட்டாங்க. எல்லாரும் நல்ல கூட்டமாக இருக்குவார். இடம் ஃபுல்லாகிடும். எங்கெங்கே சாப்பாடுலாம் அடுக்கி வச்சுருந்தாங்களோ எல்லா இடத்துல வந்து பார்த்துருவாங்க. அது உட்காந்து போக இடம் பத்தலையா, சாப்பாடு பத்தலையா, இந்த மாதிரி வந்து ரெண்டு இந்த இடத்துல கொடுப்பாங்க. சாப்பாடு வாங்கிட்டு வந்து நோம்பு திறக்கிறதுக்கு மலாய்க்காரங்க மட்டும் இல்லை, இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் மற்ற நாடுகள் சேர்ந்தவங்களாம் அங்கே வந்து எல்லாம் மொத்தமாக உட்காந்து நோம்பு திறப்பாங்க. நல்லா அழகாக வரிசையாக உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் லேடிஸு ஜென்ஸ் எல்லாம் கலந்து உட்காந்துருக்காங்க. இது ஃபுல்லாக ஜென்ஸு. இங்கே வந்து அஜித் துவா போது நோம்பு திறக்கிற நேற்று சொல்லுவாங்க. சொல்லும்போது பாங் சொல்லுவாங்க. பாங் சொன்னோன்னே நோம்பு திறக்கிறாங்க. நோம்பு திறக்க நம்ம கொஞ்சம் டீ குடிச்சிருக்கோம். டீ நல்லா சூடாக இருக்கு. நல்லா சூடாக இருக்கு. சரி, நம்ம ஃப்ரெண்டெல்லாம் உட்காந்துருக்காங்க. நம்மளுக்கு உட்காந்து நோம்பு திறப்போம். இந்த பள்ளிவாசலில் நோன்பு கஞ்சி வாரத்துக்கு 2 முறை தான், சனி ஞாயிறு. லோகர் தொழுகைக்கு முன்னாலே காய்ச்சிடுவாங்க. காய்ச்சிட்டு லோகர் தொழுதுட்டு வாங்கிட்டு போகிறவங்க வீட்டுக்கு வாங்கிட்டு போகலாம், பார்சல் பண்ணி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நோன்பு திறக்கிறதுக்கும் தனியாக வச்சுருப்பாங்க, எடுத்து வச்சுருப்பாங்க. நோன்பு திறக்கிற இடத்துலையும் வந்து சாப்பிட்டுக்கலாம். வாங்க சொல்லிட்டாங்க.
நீ சொல்லி வந்துருப்பான். இல்ல பிரச்சனை. திறந்தாச்சு. சாயா டீ டீ சூடால் கறி கஞ்சி. அதான் ரெடி பண்ண முடியலையே. அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா விட சுட சாப்பிடலாம். Thank you for watching. Subscribe to Jamil Vlog.